வீடியோ பேசினுக்கிறேன், நடுவில் பேசினுக்கிறேன். நீ பஞ்சர் குரு 600 ml. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஆஸ்டின் பைலட். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பொருள் வாங்கியிருப்பேன். வண்டி அந்த டயர் போனப்போ பஞ்சர் சீலண்ட் ஒன்று வாங்கினேன்னு சொன்னேன். அப்புறமா இது ஆன்லைன் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பஞ்சர் சீலண்ட்டு. ஏன்னா வண்டியில் 7 பஞ்சர் இருக்கு இல்லையா, அதனால் ஒன்றுமே சத்தமே கேட்கல. ஏன்னா செம்ம ஹெவியாகுது, 1 kg மேலே இருக்கும் போகுது. எனக்கு பார்சலே பிரிக்கல, வந்து 1 வாரம் ஆகுது. ஆக்சுவலாக டேட் பார்த்தீங்கன்னா இதில் போட்டுக்கிறது February 20 Feb 20 வாங்கினது. இன்னும் நான் அதை பிரிக்கவே இல்லை. எல்லா வீடியோவில் சொல்லுவேன் பிரிக்கிறேன்னு, பட் கடைசி வரைக்கும் பிரிக்கவே இல்லை. அதை இன்றைக்கி தான் இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதை என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்போவுமே எது வந்தாலும் நான் உடனே பிரிச்சுருவேன், எனக்கு அந்த பொறுமையே கிடையாது. பட் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பொருள் அன்பாக்ஸ் பண்ணாமல் நான் இவ்வளோ நாள் வச்சுருந்ததுன்னா அது இது மட்டும்தான். நல்லா பெருசாக தான் இருக்குது, நான் குட்டியாக இருக்கும்னு நினச்சேன். பார்த்தீங்களா, சின்னதாக இங்கே நோவு போட்டிருக்காங்க, சின்னதாக. கிரேட் பேக்கிங். சிக்கு ஓகே, ஃபைனலி திறந்துட்டேன். வா, இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. சைஸ் பார்த்தீங்களா, ஒரு வேளை கட்டிடுச்சோ இத்தனை நாள் ஓப்பன் பண்ணாதனால. ஆன் யூடியூப் இதில் பைப் இருக்குது. பைப் இருக்குது, கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி அதே தான் இன்னொன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும், பஞ்சர் குரு 600 ml. இது ஒரு பைப் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சீல் இருக்குது இதுலேயே. எம்மோ தேங்காய் பால் மறிக்குது. தேங்காய் பால் மறிக்குது, ஸ்மெல்லு கூட. கொஞ்சம் இது இருக்குது, திக்னஸ் இருக்குதான். இது வந்து எடுத்துகிட்டு இந்த மூடியை போடுவாங்க, காட்டுறதுங்க. நான் இப்போ எதுவும் பண்ண போகிறதில்ல, இதை வச்சு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இப்போ இந்த மூடி இருக்குதுங்களா, இந்த மூடியை வந்து ஓட்ட பண்ணிவிட்டு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு இந்த பைப் இதில் சரிக்கணும். பைப்பு உள்ளே போய்டு, பைப்பு உள்ளே போய்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாப் தெரியுதா, இந்த நாப் வந்து கீழே இருந்தால் பெஸ்ட்டு, சரிங்களா. இந்த நாப் கீழே இருக்கணும். ப்ளஸ் டயரில் காற்றோ இல்லை நைட்ரஜன் நீங்கள் அடித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு 400 ml 500 ml, இது 600 ml டோட்டலாக. ஏன்னா இதில் போட்டிருக்கு செக் வெல் பிஃபோர் யூஸு, சோல்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆன் அமேசான், ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் கஸ்டமர் கேர் வேறு இருக்குது. ஃபார் இன்ஸ்டாலேஷன் வீடியோ அது கூட இதிலே ஒட்டி வச்சிட்டானுங்க, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ட்டு. ஓகேங்களா. இது வந்து கீழே இருந்ததுன்னா பெஸ்ட்டு, இங்கே இருக்கணும் கீழே கிட்டத்தட்ட. இது வந்து கைட்டிட்டு காற்று எழுதிட்டு இது வந்து இப்படி போகும். இப்படி போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 1 hour ஆகும். கிட்டத்தட்ட 1 hour வந்து இந்த டயர் ஃபுல்லாக ஃபில் ஆகிறதுக்கு 1 hour ஆகும். ஏன்னா பொறுமையாக போகும், அப்படியே ஸ்லோவாக போயிட்டு ஃபுல்லாக இதுவாகும். அப்புறமா ஃபுல்லாக காலி ஆகிட்டு பிறகு என்ன பண்ணணுன்னா டயரை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரே இடத்துல இருக்கோம், நம்ம எங்கேயாச்சும் ஃபில் பண்ணணும்னா அந்த ஒரு பாட்டில் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக ரொம்பிடும். அப்படி இருக்கக்கூடாது, ஒரு ரொட்டேஷன் ஃபுல்லாக கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு 10-5 நிமிஷத்துக்கு சுற்றினே இருக்கணும் டயர். அப்போ தான் வந்து எங்கெல்லாம் டயரில் ஹோல்ஸ் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக போய் இது அடைச்சிக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டயர் சீலண்ட் ஒர்க் ஆகும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து இது ஸ்டேபிளாக ஒரே இடத்துல நிற்கக்கூடாதுல்ல. அப்புறமா இதோட அட்வான்டேஜஸ்ஸு அப்புறமா டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இப்போ நான் சொல்கிறேன், சரிங்களா. நம்ம போய் ஃபஸ்ட்டு படிக்கட்டில் உட்காந்துக்குவோம்.
படிக்கிட்டு வந்தாச்சு. லைட்டாக கேமரா ஆங்கிலும் மாற்றியாச்சு சரிங்களா. ஏன்னா வெயில் அடிக்குது அந்த இடத்துல, அதனால் கொஞ்சம் பின்னாடி தள்ளி. இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இதோட ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துடுறோம், அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் பார்க்கலாம் சரிங்களா. மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க, அட்வான்டேஜ் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னது பார்த்தீங்கன்னா, நீங்கள் காற்றடிக்க கடைக்கு போவீங்களா, அப்போ இந்த லிக்விட் உங்கள் டயரில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காற்றடிக்கும் போது நோ ப்ராப்ளம், காற்றடிச்சா அந்த காற்று ஏறும் ஓகேங்களா. டயரில் அப்புறம் ப்ளஸ் வெயிட் கூடும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் காற்று அடிச்சிட்டு பிறகு அந்த எடுப்பாங்க, அந்த நாப்லேருந்து காற்றுலேருந்து எடுக்கும்போது ஒரு பிச்சுன்னு எக்ஸ்ட்ரா ஒரு காற்று உள்ளேருந்து வெளியே ஒன்று வரும். அது வரும்போது உள்ள இருக்கிற லிக்விட் என்ன ஆகும்னா, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறது உடனே உங்களோட நாப் அடைச்சிரும். அது நான் எடுக்கும்போது ஒரு வெளியில் ஒரு கேப் இருந்தாவே அது என்னோட அதோட வேலை என்ன, பஞ்சர் ஆகி ஹோல் ஆகிடுச்சுன்னா அந்த கேப்பை போய் ஃபில் பண்ணுறது. ஸோ நீங்கள் காற்றடிக்கிற இடம் மூடி போட்டு வச்சுருப்பீங்க, பட் அந்த காற்று போடும் போது ஃபிக்ஸ் பண்ணோடனே அந்த பின் உள்ளே போயிட்டு கேப் ஹோல் மாதிரி கிரியேட் ஒன்று ஆகும். ரிட்டன் எடுக்கும்போது காற்று உள்ளே இருக்கிற ப்ரெஷரான காற்று வெளியே வர ட்ரை பண்ணும்போது இந்த ஜெல் போய் அதில் அடைச்சிக்கும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் அது. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் காற்று அடிக்கும்போது காற்று அடிக்காது, அப்புறமா ஊசி வச்சு லைட்டாக குத்துவாங்க, அதுக்கப்புறமா தான் அந்த காற்று அடிக்க முடியுமே. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதில். அதுக்கப்புறம் வெயில் காலத்தில் சம்டைம்ஸ் கட்டிடுது அப்படின்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு அது தெரியல. நான் போடல, இன்னும் டயரில் போடல, அப்படியே தான் இருக்குது. புதுசாக அவங்க முன்னாடி தான் பிரித்தேன், அந்த அன்பாக்ஸ் பண்ணேன். அது கட்டிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா டியூப் டயர்ஸ்க்கு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் வண்டி எடுக்காமல் ரொம்ப நாள் ஒரே இடத்துல வச்சுருங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டியூப் ஒன் சைடில் போய் தேங்குது இந்த லிக்விட்னா, அந்த இடத்துல மட்டும் டியூப் உப்பு தான், ஒன் சைடு அப்படி உப்பி போதும், அதுக்கப்புறம் ஓட்டும் போது கொஞ்சம் வாபல் ஆகுது, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதில். மற்றபடி வேறு என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட போடலாம். அது என்னென்னா மோஸ்ட்லி ட்ராவலர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இது. ஏன்னா ஊரிலே வண்டி எதுன்னு சுற்றுறான்னா தேவை கிடையாது. ஏன்னா அவன் எப்படி பஞ்சர் கடை இருக்கும், எப்போனா பஞ்சர் போட்டுக்கலாம். வெளியில் போகிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்க, பைக்கிலே சுற்றுறவங்க, அந்தமாதிரி பாலுங்க போட்டுட்டாங்கன்னா, இப்போ நைட் டைம்லேயோ இல்லைனா ரொம்ப நேரம் ஊரில் காட்டு உள்ள ட்ராவல் பண்ணும்போது பஞ்சர் ஆகிடுச்சுன்னா அது உடனே சீலண்ட் போய் அதை போய் லாக் பண்ணி கிளியர் பண்ணிவிடும். அது ஒரு அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ்க்கு வந்தாச்சு நம்ம, அதை நான் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டயரில் கொஞ்சம் வெயிட் கூடும்னு நினைக்கிறேன். அது இது என்ன 600 mlனா 400 ml ஊற்றுவோம், ஒரு 400 grams கிட்டத்தட்ட அந்த மாதிரி வெயிட் கூடும். அதனால் உங்களுக்கு என்னென்னா ஸ்டெபிலிட்டி எக்ஸ்ட்ராவாக ப்ளஸ் ஆகும். எல்லோரும் டிஸ்அட்வான்டேஜ்னு, பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லெஸ் வெயிட் வண்டிங்களெல்லாம் அது போட்டிங்கன்னா டயரில் வெயிட் இருக்கனால உங்களுக்கு அந்த ஸ்டேபிளாக இருக்கும், ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி இருக்கும். பட் ஃப்ளிக்கபிலிட்டி இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா 400 தானே, அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்க போதில்லை அந்த லிக்விட்னால். இது காருங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். சரி, மோட்டர் சைக்கிளுக்கு மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை, காருங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த சீலண்ட் வாங்கலாம், பட் மோஸ்ட்லி ட்ராவலர்ஸ் வாங்கினா போதும், மற்றவங்க யாரும் வாங்குற மாதிரி வச்சுக்காதீங்க சரிங்களா. சாரி கைஸ், இது ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இது அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இதை காட்டணும்னு நினச்சேன், இந்த தேங்காய் பால். இது மாதிரி இன்னொன்று கூட இருக்குது, இதை நான் எப்போ யூஸ் பண்ணுவேன்னு தெரில. இது எக்ஸ்பைரி டேட் கூட அதில் எதுவும் போடல, அது எப்போ என்ன ஆகுதோ தெரில. எனக்கு சுச்சுவேஷன் இந்த ஃப்ரண்ட் டயர் பாதிக்க பார்த்தீங்களா, இப்போ புது டயர் பின்னாடி போட்டு வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட் டயர் சப்போஸ் இந்த மாதிரி பஞ்சர் ஆகி பாதிக்கப்பட போகுது அப்படின்னா அப்போ இந்த சீலண்ட் போடுவேன். அப்புறம் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெல்லு ஃபுல்லாக அந்த ரிம்மெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அலாய் வீல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலாயிலெல்லாம் போய் ஃபுல்லு ஜெல்லு காஞ்சி போச்சுன்னா, சப்போஸ் 1 year கழிச்சோ இல்லை 6 months கழிச்சோ காயுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜெல் ஃபுல்லாக ரிம்மு ஃபுல்லாக ஒட்டிக்குமா. என்னன்னா அது பெட்ரோல் வாஷ் பண்ணால் போயிடும். என்னென்னா உங்களுக்கு கூட உள்ள அழகு தான் போகும், அது டேமேஜ் துரு பிடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. ஜஸ்ட் அந்த உள்ளக்கிற அந்த கரையாக இருக்கும், அது நம்ம பெட்ரோல் வாஷ் பண்ணால் போயிடும். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, பட் உங்களுக்கு சொல்லிடுறேன், சில பேருக்கு அது கூட படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க, அதனால் இந்த சீலண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் மோஸ்ட்லி ராயல் என்ஃபீல்டு வண்டி ஓட்டுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது கைட்டி மாட்டுறதுக்குள்ளே போதும்னு போயிடும். ஸோ ஏன்னா பின்னாடி டயர் முன்னாடி டயர்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது அது கைட்டுறதுக்கு, ராயல் என்ஃபீல்டு டயர்ஸ்க்கெல்லாம். ஸோ அவங்க சீலண்ட் முக்கியமாக பெஸ்ட் அவங்க யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு தான் அது பெஸ்ட்டு. என்னென்னா அவங்க பின்னாடி சீலண்ட்டில் போட்டாங்க வச்சுக்கோங்க, 1 year பஞ்சர் ஆகுனா கூட உங்களுக்கு அந்த கவலையே கிடையாது. இது லிக்விட் உங்களுக்கு ஃபில் பண்ணி பஞ்சரை இது பண்ணிகிட்டே இருக்கும். அண்டு வேறு யார் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ட்ராவலர்ஸ், முக்கியமாக இந்த மாதிரி ரோட்டில் சும்மா சுற்றின்னு இருப்பேன், காலேஜ் போகிறேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறமா சின்னதாக சும்மா ஷார்ட்டாக போய்ட்டு ஆஃபீஸ் போய்ட்டு வரவங்களாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்தமாதிரி vlog பண்ணுறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க, வண்டியிலே சுற்றுறது தான் என்னோடய பேஷன், அவங்க தான் இதை யூஸ் பண்ணலாம். அப்புறமா சும்மா வீட்டு வரைக்கும் சும்மா போயிட்டு வர ராயல் என்ஃபீல்டு முக்கியமாக இது போட்டுக்கணும். முக்கியமாக ராயல் என்ஃபீல்டு ஓனர்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். ஃபோட்டோவிலே ராயல் என்ஃபீல்டு தான் போட்டிருக்கு, அவங்களுக்கே தெரிஞ்சு போயிருக்குது போலுது. See you next video, டேக் கேர். எல்லோரும் வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க. வேக்சின் யார் யார் போட்டிங்களோ என்னை வீட்டில் போட சொல்லிகிட்ருக்காங்க, ஸோ நானும் வேக்ஸ் பண்ண போகிறேன்.
சரிங்களா? எல்லோரும் வீட்டில் இருங்க, ஸ்டே சேஃப், ஸ்டே அட் ஹோம். வேறு என்ன சொல்கிறது? டேக் கேர், பை பாய்.